ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கவர்ட் நர்சிசம். இப்போ நார்மலாக வந்து எல்லோரும் யோசிப்பாங்க நர்சிஸ்டிக் அப்படின்ற ரொம்ப லவுடாக இருப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அது வந்து ஓவர்ட் நர்சிசம் பண்ணுவாங்க. அவங்க ஓப்பனாகவே தெரியும் அவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு மாதிரி. பட் இது வந்து கவர்ட் அப்படின்றது வந்து நீங்கள் ரொம்ப டேஞ்சரானவங்க, உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. பட் போக 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 உங்களை நீங்களே இழந்துருவீங்க. சரி, நம்ம எப்படி இவங்களை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு 10 அறிகுறிகள் நான் சொல்கிறேன். அதான் இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம், கவர்ட் நர்சிசம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே மிரர் யுவர் பர்சனாலிட்டி. அப்போ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிரர் பண்ணுவாங்க. ரொம்ப குயிக்காக அவங்களோட மூவ் ஆயிடுவாங்க. ரொம்ப நல்லா பேசுவாங்க, சிரித்து பேசுவாங்க. உங்களுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அந்த உங்களோட பர்சனாலிட்டியை வந்து மிரர் பண்ணுவாங்க. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களே, இவங்க வந்து நம்மளோட ஒத்து போகிறாங்களே, இப்போ மேட் ஃபார் ஈச் அதர், சோல்மேட் அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். வந்தால் நாம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிப்போம். அதான் அவங்களோட செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட வல்னரபிலிட்டிஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது, உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன, உங்களோட வீக் பாயிண்ட் என்ன, என்னென்ன பிரச்சனையில் நீங்கள் மாட்டினா நீங்கள் பயப்படுவீங்க, அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அப்படியான விஷயங்களை கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க பேசுகிறத விட உங்களோட பேச விட்டு உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனும் அவங்க வாங்கி கொள்வாங்க. ஸோ அப்படியான கேள்விகள் கேட்கக்குள்ளே நீங்களும் கொஞ்சம் அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா நீங்களே எல்லாம் சொல்லி உங்களை பற்றி எல்லாமே சொல்லிடுவீங்க. அடுத்தது தே ஹேட் பவுண்ட்ரிஸ். நீங்கள் ஒரு பவுண்ட்ரி க்ரியேட் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், அவங்க நிறைய அதை இது பண்ணுவாங்க. இப்போ கில்ட் ட்ரிப் கொண்டு வருவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் நீங்கள் போய் கேட்கணுமென்று எதிர்பார்ப்பாங்க. இப்போ நீங்களே நிறைய இனிஷியேட் பண்ணணுமா அவங்கள்ட்ட, பிகாஸ் அவங்க அட்மைரேஷனை விரும்புகிறவங்க. ஸோ நீங்கள் அவங்கள அட்மையர் பண்ணணும், வேல்யூ பண்ணணும் அப்படின்னு மறைமுகமாக எதிர்பார்ப்பாங்க. இதுவும் நர்சிசம் தான். பட் அவங்க டிரெக்டாக பண்ணுறது, இவங்க இன்டிரெக்டாக பண்ணுறதால இவங்க ரொம்ப கண்டுபிடிக்க முடியாத ஒரு இதுக்குள்ளே அங்கே நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட பிறகு தெரியுமோ நாம் இவங்கள்ட்ட மாட்டியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது அவங்க டிஸப்பியரும், அவங்க திடீரென்று அன்எக்ஸ்பெக்டடாக ரிட்டர்ன் ஆகிடுது. இப்போ மெசேஜ் பண்ணுவாங்க, இன்றைக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, இன்றைக்கு பேசுவாங்க, நாளைக்கு பேச மாட்டாங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ இன்றைக்கி நல்லா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, நிறைய நேரம் பேசுவாங்க, அடுத்த நாள் ஒரு சவுண்டுமே இருக்காது. ஸோ அப்படியான ஒரு இன்கன்சிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கலாம். அது என்னென்னா, அந்த இன்கன்சிஸ்டன்ட் பாண்டு ஒரு மாதிரி அடிக்டிவாக உருவாக்கும். அது ஒரு டாக்ஸிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அது உங்களை ஒரு அடிமைப்படுத்தும் ஒரு ஆக்கள்கிட்ட. இப்போ தொடர்ந்து பேசும்போது தான் இவங்க பேசுகிறாங்க தானே அப்படின்ட்டு ஒரு இதாண்டு வரும். இப்போ அவங்க பேசாம விட்டு பேசும்போது ஐயோ திடீரென்று ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கக்குள்ளே அதுக்கு நம்ம கூட ஒரு அக்கறை வரும், ஒரு அன்பு வரும், ஒரு அடிக்ஷன் வரும். இப்போ ஒரு ட்ரக் மாதிரியே யோசிக்கலாம். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ள உருவாக்குவாங்க. அடுத்தது ரீரைட் ஹிஸ்ட்ரி, அதாவது கேஸ் லைட்டிங். அதாவது இப்படி நான் சொல்லலையே, அப்படி சொல்லலையே, இப்போ ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம அது செய்வோம் இது செய்வோம்ண்டு, அப்புறம் இல்லையே அப்படின்ட்டு நாமளே யோசிக்கிற மாதிரி, இப்போ சொன்னாங்களா இல்லையா அப்படின்ட்டு நாமளே யோசிப்போம் ஒரு பக்கத்தில். இப்போ நாம் நினைக்கிறது தான் இதோ, நாம் தான் யோசித்து கதைக்கிறோமோ, நமக்கு தான் கற்பனை சக்தி இருக்கும், அப்படியான மாதிரி நம்மளோட ரியாலிட்டியை அவங்க தங்களோட கைக்குள்ளே எடுத்துக்கொள்வாங்க. அடுத்த வெப்பனைஸ் யூர் சீக்ரெட். நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க ஏர்லியாகவே, பட் அதை வச்சு உங்களை மிரட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நீங்கள் விட்டு போகிற அப்படின்ட்டா கூட அதை வச்சு ஏதாவது சொல்லுவாங்க. ஏதாவது உங்களை எப்படியாவது தனக்குள்ளே எடுக்கணும் அப்படி ஒரு மைண்ட் செட்டில். ஏன்னா நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் ஆட்களை இழக்கிறத விரும்ப மாட்டாங்க. அது எந்த வகையான நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி. ஸோ அவங்களோட ப்ளே பண்ணுறது ஹியூமன் எமோஷன்ஸை மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஜென்ஸ் தான் இருப்பாங்க நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக. லேடிஸோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் லேடிஸ் எம்பத்தி, அதாவது இறக்க குணமுள்ள லேடிஸ் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ அவங்க இழக்க விரும்ப மாட்டாங்க. அதால் எதையாவது வச்சு உங்களை தங்களோட கைக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அடுத்தது விக்டிம் கார்டு. இப்போ தான் ரொம்ப பாவம், தனக்கு இப்படி ஆயிடுச்சு, தனக்கு அப்படி ஆயிடுச்சு. அப்போ விக்டிம் கார்டு இது பண்ண நமக்குள்ள ஒரு எல்லாருக்குமே ஒரு அன்பும் ஒரு அக்கறையும் வரும் இல்லையா அவங்களில். ஸோ அவங்க மேலே ஒரு அன்பு வரும், அக்கறை வரும், அட்டென்ஷன் வரும். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லுவோம். அப்போ நம்ம பண்ணக்குள்ளே இப்போ நம்மளே நம்மளை மீறி பண்ண வைப்பாங்க. ஸோ நம்மளை மீறி நாம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணக்குள்ளே அவங்க அந்த பெனிஃபிட் அட்வான்டேஜெல்லாம் எடுத்துக்கொள்வாங்க. அதான் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவாங்க. அடுத்தது அடிக்கடி லோயாலிட்டியை டெஸ்ட் பண்ணுவாங்க. நீ என்ன லவ் பண்ணல தான் அப்படி பண்ணுறா, நீ உனக்கு என்ன பிடிக்காத தான் பண்ணுறா, நான் உன்னை அப்படி நம்மளை இது பண்ணி நம்மளோட கில்ட் ட்ரிப்பில் பண்ணி நாம் கூட நம்மள்ட்ட இருந்து கொடுக்க வேண்டி இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் அடுத்து உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெருசாக ஃப்ரெண்ட்ஸோடு போனால் அவங்க கூட அங்கே போகாதீங்க, அது சேஃப் இல்லை. இப்போ நம்மளை அக்கறையாக பேசுகிறோமா, இப்போ
ஓவர்ட் நார்சிஸ்டிக் எண்டக்குள்ள வந்து அவங்க லவுடாக இருப்பாங்க. இல்லை நீ போகாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, அது சேஃப் இல்லை நீங்கள் போகாதீங்க எனக்குள்ள நாம் அப்போ நம்ம லக்கிற போல் அப்படின்ட்டு யோசிச்சு ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை சுற்றி யாருமே இல்லாமல் நம்ம தனிமைப்பட்டுருவோம். அதான் வந்து ஐசோலேட் பண்ணிடுவாங்க நம்மளை. ஸோ நம்மளை ஐசோலேட் பண்ணக்குள்ளே வந்து நம்ம அவங்கெல்லாம் கூட தங்கி இருப்போம். இப்போ அவங்களுக்கு தான் கூட அட்மையர் பண்ணுவோம். அவங்களுக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். நம்மளை அட்மையர் பண்ணுறா, நமக்கு பின்னாடி வர, அது ஒரு போதை மாதிரி அவங்களுக்கு. ஸோ வந்து நம்மளோட ஃபுல் அட்மைரேஷனாக எடுப்பாங்க. ஸோ அதான் கவர்ட் நர்சிசம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். நாம் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவோம்டா, 10வது ஸ்டெப்பை நம்ம இழக்க தொடங்கிடுவோம். நாம் இதை நம்மளை மீறி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், யாருக்காகவோ வாழ்கிற மாதிரி இருக்கும், நமக்காக வாழ்கிறத மறந்துடுவோம். அதான் 10வது ஸ்டெப். ஸோ இப்படித்தான் வந்து கவர்ட் நார்சிஸ்டிக் வந்து ஆக்களை வந்து தங்களுக்குள்ளே எடுத்துக்கொள்கிறது. இப்போ ஓவர்ட் நார்சிஸ்டிக் மாதிரி இல்லை, அவங்க வித்தியாசம், ரொம்ப டிரெக்டாக இருப்பாங்க. பட் இவங்க வந்து ரொம்ப சமூகத்துக்குள்ளே வந்து இருப்பாங்க, உங்களை வந்து நல்ல அட்வான்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இதை வந்து யோசிக்கலாம், இப்போ சோல்மேட், லவர், ஹஸ்பண்ட் அப்படியான ஆக்களும் இல்லை. அப்படியான அடையாளத்துலையும் இருப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்களோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கொலீக்காக இருக்கலாம். ஸோ வந்து உங்களை வந்து அந்த ஒரு வட்டத்துக்குள்ள எடுத்துருங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அடிமையாயிருவீங்க, அவங்களுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க, உங்களோட ஒரு போதை ஆயிடுவாங்க. அதில் விளைவு நீங்கள் வந்து உங்களை இழந்து உங்களோட சோலையை வந்து அவங்க உறிஞ்செடுக்கிறது தான் இந்த கவர்ட் நார்சிஸ்டிக். அவங்க வந்து உங்களை லவ் பண்ணல, ஆனால் வந்து உங்களோட சோலை வந்து மொத்தமாகவே உறிஞ்செடுத்துருவாங்க. ஸோ இப்படியான ஆட்களோட பழகிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியுமோ நம்மளை இழக்கிறவா, இவங்க வந்து நமக்கு ஒரு டாக்ஸிக் பாண்டா, நீங்கள் வந்து உங்களையும் மறந்துடுவீங்க. ஸோ வந்து இப்படியான ஆட்களை வந்து அடையாளம் கண்டுங்க, நேரத்துக்கு அடையாளம் கண்டிங்கன்னா மொத்தமாக விலகிடுங்க. தயவு செஞ்சு அவங்களோட வந்து திரும்பவும் ஒரு நட்பு பாராட்ட போகிறலாம் ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனான விஷயமா இருக்கும். ஸோ மெயினாக அடையாளம் கண்டுங்க. ஏன்னா அவங்க ஒரு அடிக்டிவான ஆட்கள். அடையாளம் கண்டு உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். இது முக்கியமாக பெண்களுக்கு சொல்கிறேன். என்னடா நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து அந்த நர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்து ஜென்ஸ் தான் இருக்குது. இதை என்னடா இது ஒரு ஜெனரிக்காக சொல்கிறேன் அப்படின்ட்டு யோசிக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து யாரையும் அடிமைப்படுத்தணும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. பட் ஜென்ஸ் வந்து அந்த கண்ட்ரோல் மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. ஸோ உங்களை தான் நீங்கள் கவனமாக பார்த்துக்கொண்டு உங்களோட சுற்றுச்சூழலையும் உங்களோட துணையை வந்து சரியாக தேர்ந்தெடுக்கணும். அண்டு பாய் பை. அடுத்த வேறு கேரக்டரிஸ்டிக் பற்றி சொல்கிறேன். நீங்கள் இப்படியான கேரக்டரிஸ்டிக் பற்றி அறிஞ்சுக்கொள்ளணுமெண்டா மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.